ஹலோ காய்ஸ், ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் டே 1 ஃபர்ஸ்ட் சீசன்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சவுத் ஆப்பிரிக்கா அணி கேப்டன் பவுமா டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, கேப்டன் பேட் கமிங்ஸ் ஓகே பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல, பேட்டர்ஸ் உள்ள வந்தாங்க. வந்தோடனே வந்து ஒரு தடவை வச்சுட்டாங்க. முதல் 3 ஓவரில் ஒரு ரன் கூட வரல. அதுக்கப்புறம் லபுச்சேன் ஒரு எச்சு பட்டு ரன் வந்துச்சு. ஓகேப்பா, அதுக்கு மேலே ஆஸ்திரேலியா செமையா ஆடும் அப்படின்னு பார்க்கும்போது, ரபாடா ஒரே ஓவரில் 2 விக்கெட்டை கழட்டி தூக்கிட்டாப்ல. குவாஜா மற்றும் கிரீன் 2 பேர் விக்கெட் வந்து ஒரே ஓவரில் டப்பு டப்புன்னு போச்சு. அதில் குவாஜா வந்து டக்கு, கிரீன் வந்து 4 ரன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்படி போக போக அப்படி நிதானமாக அப்படி ஸ்டடி பண்ணி திருப்பி ஆடிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா. அங்கே திருப்பி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு யான்சன். லபுச்சேன் தடவிக்கிட்டே இருந்தாரு. நீ தடவினது போதும், போய் உள்ள போய் உட்காரப்பா ஜம்முன்னு யான்சன் வந்து போட்டு அமுச்சு விட்டாப்ல. ஓகே, 3 விக்கெட்டு. அடுத்து ஹெட் வந்தாரு. ஹெட் அதிரடியாக ஆடி கொஞ்சம் ரன் சேர்க்கலாம் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த செஷனோட கடைசி ஓவர், கடைசி பால்னு சொல்ல மாட்டேன், 2வது 3வது பால்ல வந்து விக்கெட் ஆயிடுச்சு. திருப்பி ஆன்சன் ஓவரில் ஹெட் திருப்பியும் விக்கெட் ஆயிட்டாப்புல. இப்போ ஆஸ்திரேலியா அணி வந்து 67 ரன்னுக்கு 4 விக்கெட் வந்து போயிருக்கு. இனி செகண்ட் செஷன், தேர்ட் செஷன்ல ஒரு கம்பேக் கொடுத்தா மட்டுமே உண்டு. இல்லை கம்பேக் கொடுக்க விடாம சவுத் ஆப்பிரிக்கா அவங்களை போட்டு அமுக்கிடுவாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஸ்மித் மற்றும் வெப்ஸ்டர் செகண்ட் செஷனை தொடங்குவாங்க. இப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். எனக்கு என்னமோ ஸ்மித் வந்து ஒரு செஞ்சுரி போட போறாரோன்றது தோணுது. ஸ்மித் தான் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு கம்பேக் கூட்டு போக போறாரு அப்படின்னு தோணுது. பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி பண்ண கூட கூடாது, அப்பதான் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லது. ஸ்மித் அடிக்க விட்டுட்டாங்க, வெப்ஸ்டர் அடிக்க விட்டுட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கலக்கலான ஒரு பவுலிங் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும்ல, சவுத் ஆப்பிரிக்கா நல்லா பண்ணும்போது, ஏ என்னடா நல்லா பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். ஆரம்பத்தில் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் சொதப்பிடாதீங்க. ஓகே.